கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 119 சங்கீதம் 66 வசனம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் கவனிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிற காரியங்கள், நாம் செய்கிற காரியங்கள் சரி என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே அதிலே நாம் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அது சரிதானா? நாம் பேசுகிறது யாரையும் புண்படுத்துமா? யாருக்காவது பிரயோஜனம் உண்டா என்பதை, அது சரிதானா என்பதை யூகித்து நாம் அதை உறுதிப்படுத்தி நாம் செய்கிறவர்களாய் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய சுய ஞானம் போதாது. ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாகவே இந்த உத்தம நிதானிப்பையும் அதை அறிந்து கொள்வதற்கான அறிவையும் தேவன் நமக்கு தந்தருளுவார். ஆகவே எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் நம்முடைய சுயத்தை சார்ந்து விடாதபடிக்கு, நமக்கு சரியென்று தோன்றுகிறதை செய்து விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வைத்து அதை கேட்டு நாம் செய்கிறவர்களாய் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். இந்த வசனத்தை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஜெப நேரங்களிலே அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் அநேக நேரத்திலே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நாம் பேசுவதில்லை, நாம் காரியங்களை செய்வதில்லை. ஆனால் அப்படி நாம் செய்கிற காரியங்கள் யாரையும் பாதிக்காதவாறு இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் அவருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது அது நிச்சயமாகவே மற்றவர்களுக்கும் பிரியமானதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் நமக்கு தந்தருளுவார். பிரசங்கி சொல்லும் பொழுது யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் என்று சொல்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது அது ஆயுதங்களாய் இருக்கலாம். அவைகளை நாம் கர்த்தருடைய ஞானத்தினாலே, நம்முடைய சரியான வார்த்தையினாலே, உத்தம நிதானிப்பினாலே நாம் எதிர்கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வார்த்தையிலே வல்லமையை வைப்பார். யோபு சொல்லுகிறார், இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல போதிக்கிறவன் யார் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தரை போல நம்மை போதித்து நமக்கு சரியாய் நடத்துகிறவர் ஆவியானவர் ஒருவரே தான். ஆகவேதான் நமக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு போதித்து அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று எசாயா 48:17 வாசிக்கிறோம். சிறு வயது முதல் நம்மை போதித்து நடத்தி வந்தவர் இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவேதான் நம்மை நடத்தின தேவனை நாம் பின் திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனை காரியங்களிலே நாம் நம்முடைய சுயத்தை நம்பி தவறி இருக்கிறோம், கர்த்தருடைய ஞானத்தை நம்பி நாம் உத்தம நிதானிப்போடு நடந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு யாத்ராகமம் 4:12 வசனத்திலே மோசேயை தேவன் பார்வோன் இடத்திலே அனுப்பும் பொழுது அவன் முதலாவது முடியாது என்று சொல்லுகிறான். கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை அவனுக்கு காட்டி, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். ஆகவே நம்மால் முடியாத காரியங்களானாலும், முடியும் என்கிற காரியங்களானாலும் தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நிச்சயமாகவே நமக்கு இந்த உத்தம நிதானிப்பையும் அறிவையும் நமக்கு தந்து போதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படியே எங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துவீராக. இப்படியாக செல் என்று சொல்லுகிற தேவ சத்தம் எங்கள் காதுகளிலே துணிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உனக்கு பிரியமானதை செய்ய போதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.